அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடல். முன்னணி அமெரிக்க நிறுவனங்களை தமிழகத்தில் முதலீடு செய்ய இந்திய வம்சாவளியினர் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை அமைக்க அமெரிக்க நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். எலக்ட்ரோலைசர்கள், பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் சிறந்து விளங்கும் ஹோமியம் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தால் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு. பூலித்தேவனின் 309வது ஜெயந்தி விழாவையொட்டி தென்காசி மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க தென்காசியில் 8 இடங்களில் சோதனை சாவடி அமைத்து 1300 போலீசார் தீவிர கண்காணிப்பு. செங்கல்பட்டு பொத்தேரியில் நடந்த கஞ்சா வேட்டையின் போது கைதான 11 மாணவர்கள் பிணையில் விடுவிப்பு. கஞ்சா வேட்டையின் போது கைதான 14 பேரில் ஒரு பெண் உட்பட 11 மாணவர்கள் பிணையில் விடுவிப்பு, 3 சிறையில் அடைப்பு. உதகை மலை ரயில் சேவை 22 நாட்களுக்கு பின் இன்று தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மலைச்சாலையில் ஏற்பட்ட மண் சரிவால் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு அமலானது. 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு வாகன ஓட்டிகள் கடும் கண்டனம். தேனியில் ஜவுளிக்கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகர் ஜீவா செய்தியாளரை ஒருமையில் திட்டியதாக புகார். மலையாள திரைத்துறையில் வெடித்துள்ள பாலியல் புகார் குறித்து தனக்கு எதுவும் தெரியாதென ஜீவா அலட்சியமாக கூறியதால் பரபரப்பு. பாலியல் சீண்டல் குறித்து காவல்துறை நேர்மையாக விசாரிக்கட்டும், நீதித்துறை தண்டனையை தீர்மானிக்கட்டும். மலையாள சினிமாவை உலுக்கிய புகார்கள் தொடர்பாக முதல் முறையாக மௌனம் கலைந்தார் நடிகர் மம்முட்டி. ஆந்திரா, தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடானது விஜயவாடா. கனமழையால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தண்டவாளங்கள் துண்டிப்பால் ரயில் சேவை பாதிப்பு. இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.